வீரா, இது என்ன தெரியுமா? என்னது? இது சாதா மோதிரம் இல்ல, வைர மோதிரம். நீ தான் அந்த வைரம். வந்துரு வீரா. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. Presta Premium Women's Wear. Let your body love it. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அண்ட் அந்த சீனை பத்தி சொல்லுங்களேன். நீங்க வந்து பயங்கரமா அடியெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அண்ட் வீராவும் பயங்கரமா அடிச்செல்லாம் இருக்காங்க. இவங்க கழுத்துல நான் ஒரு தாலி, ஒரு மஞ்ச கயிறு ஒண்ணு கட்டினேன். அந்த கயிறு கட்டினதுக்கு எனக்கு சுத்தி சுத்தி குடும்பமே அடிக்குது. பைத்தியக்கார குடும்பமா இருக்கு. என்ன அபி அடிக்கணும்ன்றாங்க? மச்சான், இன்னைக்கு நம்மளோட சீன், நீ இறங்கி அடி, நான் வாங்கிக்கிறேன். ஒரு வார்த்தை தான். இதெல்லாம் கூட 2 நாள்ல சரியாச்சு. வெல்ட்டு செம்ம அடி. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டுமே உண்மையிலேயே அடிப்பாங்க. நான் ஒரு பிடிஎஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஷார்ட்லலாம் அப்படி வந்து இப்படி விழும், இங்கே விழுந்து அப்படி போவோம். அப்புறம் அவர் வந்து சாரி. இவங்கிட்ட என்ன பிரச்சனைனா, லைட்டாக இப்படி தொட்டாலே இவன் ரெட் ஆயிடுறான். நானே சீனில் அந்த க்ளோஸில் வந்துட்டு ஐயோ என்ன ரத்தம் வந்துடுமோ, இவங்க வீட்டில் ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டு போகிறாங்களோ வரைக்குமே எனக்கு. சிவபாலன், வீரா, நீங்கள் வந்து கௌதமாக மேரேஜ் பண்ணாதீங்க, சிவபாலன் அண்ணா தான் மேரேஜ் பண்ணணும். சில பேர் பர்சனலாகவே வந்துட்டு என்ன எல்லாரும் சிவபாலன் கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க, சந்தோஷ் தானே வரும். சந்தோஷங்கிறது இவரோட ஒரிஜினல் பாய்ஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜீலே வந்து திருமாங்கல்யம்னு ஒரு சீரியல் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி. ஆனால் சுச்சியோடு நடிக்கிறது எனக்கு ரொம்ப பாக்கியம். ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிற பர்சன்ஸை பற்றி சொல்லணும்னா, அண்ணா சீரியலோட முக்கிய புள்ளிகள் எஸ் சிவபாலன் அண்ட் வீரா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பவி, நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். சூப்பர். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம அன்னைக்கு செட்டில் மீட் பண்ணோம். அன்னைக்கு உங்கள் பேர் இல்லாமல் போயிட்டாரு. ஆமாம். ஓகே. ஸோ என்ன நாங்கள் இப்போ சடனாக பார்க்குறோம், அப்படியே நம்ம சிவபாலன் கிட்ட பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. லுக் வைஸ்லையுமே சரி, கேரக்டர் வைஸ்லையுமே சரி. என்ன ஆயிட்டு இருக்கு? சிவபாலன் வந்து ஒரு இன்னசென்ட்டாவே அப்படியே அமைஞ்சியா அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. அதுவும் கல்யாணம் வேற பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்வியஸாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அதோட ஒரு திருப்பம் தான் இது. கல்யாணம் பண்ணியிருக்கோம் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டீங்க. எஸ், கல்யாணம் பண்ணிட்டேன் வீராவை. வீராவே இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் வீராக்கு. அண்ட் நிறைய இதை பத்தி உங்ககிட்ட தான் பேசணும். பாவம் நிறைய வாங்கியிருக்கீங்க, பார்த்துருந்தோம். அதையே இப்போ வந்து ஞாபகப்படுத்தணும். ஸோ ஆக்சுவலி இது வீராக்கும் சிவபாலனுக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறதே வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. வீராக்கு சிவபாலனுக்கு கல்யாணம் நடக்குமா, நீ யாரை தாண்டா கல்யாணம் பண்ண? ஏன்னா ஸ்டார்டிங்கில் சிவபாலனுக்கு வந்து இசக்கி அப்படின்னாங்க. ஸோ இசக்கிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், அந்த லவ் ட்ராக்லாம் போகும், சூப்பராக இருக்கும். கட் பண்ணால் எங்கள் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்தது இவ லவ் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை இவ இல்லைன்னு. ஸோ ஆடியன்ஸில் எப்படி ஆகிட்டாங்கன்னா, பாவண்டா அந்த பையன், அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்கடா, அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருந்த ஒரு சிவபாலனுக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பண்ணி தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதுவும் இவங்களோட அக்செப்டன்ஸோடலாம் நடக்கல. அண்ணா சம்மதம் இல்லாம. அண்ணா அப்போ ஓகே சொல்லிருந்தா உங்களுக்கு ஓகே? நானும் அதான் சொல்லியிருந்தேன். அண்ணாக்கு ஓகே, எனக்கு ஓகே. தலைவனும் வந்து தானே என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. அதாவது எப்படின்னா, நான் இங்க ஒருத்தன் இருக்கேன், எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க அண்ணங்காரன் வெளியில போய் மாப்பிள்ளை எடுத்துட்டு வரானா, அப்போ நம்ம ஈகோயிஸ்டிக் காட்டணும்ல. நீ உங்க அப்பா சொன்னோனே உனக்கு ரோஷம் வந்துருச்சுடா. நீ இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு நீ யாரை சொல்றீங்க நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன இது? அப்ப என் மேல லவ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்க அண்ணன் யாரை சொல்றாங்களோ கல்யாணம் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி போய் கௌதம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கௌதம் வந்து ஒரு கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சு அங்கேருந்து ரன்னிங் சேசிங்லாம் பண்ணி கரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை நான் சொல்லணும். கரகம் நான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த குடும்பத்துல திரும்பியே நான் இன்னொரு பொண்ணை கொடுத்துருக்காங்க. அப்போ அண்ணன் தானே ஃபீல் பண்ணணும். நாங்கெல்லாம் தங்கத்தட்டுல தாங்கன்னு தாங்குவோம். யாரு? இதோ பாக்குறேன். நீங்க வந்து தங்கத்தட்டுல தாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என்னன்னா,
ஒய்ஃப்ல இருந்து ஒய்ஃபோட அண்ணால இருந்து உங்க அப்பா எல்லா சைடுமே உங்களை போட்டு தாக்குறாங்களே. ஐயோ பயங்கர தாக்குதல். அந்த தாக்குதல்லாம் நான் நினைச்சு பார்த்தா கூட எங்க அப்பா கிட்ட கூட அப்படி அடி வாங்கியிருக்க மாட்டேன். எங்க அப்பா கூட 12th நம்ம கம்மியான மார்க் வாங்கினது கூட அந்த அடி அடிச்சது கிடையாது என்ன. ஐயோ யோ 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 கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாம் திரும்புற இடம்லாம் அடி. ஒரு கல்யாணம் தானே பண்ணேன், அதுக்குள்ளேயே இத்தனை. ஓகே, அந்த சீனை பத்தி சொல்லுங்க. சோ அதுல பயங்கரமா உங்களே கிட்னாப் பண்ணிடுவாங்க. லைக் நீங்க மல்டிபிள் ரோல் அதுல உங்களுக்கு ஆயிருக்கு. கிட்னாப் பண்ணதும் என்னதான், அடிக்கிறதும் என்னதான், காப்பாத்துறதும் நான் தான், சோ பாம் வைக்கிறதும் நாங்க எடுக்கிறோம். ஓகே. சோ ஆக்சுவலி இந்த வாட்டி சிவபாலனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் தான் அப்படி சொல்லணும். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து சிவபாலன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய சீரியல் போகுது. நிறைய சீரியலில் நிறைய ஆர்டிஸ்ட் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நிறைய இடத்துல அவார்ட்ஸ் வின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தாண்டி நம்ம அண்ணா சீரியல் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அந்த அண்ணா சீரியல்லையும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதில் சிவபாலன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்குங்கிறது நான் நம்பவே இல்லை. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தேன். ஸோ அங்கே திருச்செந்தூர் போயிருக்கும்போது எங்களோட சீரியலோட ஆரிஜினும் அந்த திருச்செந்தூர் பேஸ் தான். ஸோ நான் லிட்ரலாக எனக்கு தெரியும் ரீச் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அண்ணா சீரியலுக்கு தான் ரீச் இருக்கும், நம்ம கேரக்டர் வந்து இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டால் தான் நம்ம ரீச் இருக்கோம்னா. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், லைக் மக்கள் வந்து ஒரு பெரிய கிரேஸோடு தான் இருக்காங்க சிவபாலனுக்கு. ஏன்னா அந்த பையன் வந்து எப்படின்னா அம்மா பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, அம்மாவுக்கு என்ன நடந்தாலும் வாய்ஸ் ரெகிஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிற ஒரு பையன். ஸோ பாய் நெக்ஸ்ட் த டோர் அப்படி இருக்கிற பையனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் பட்டாளம் கிரியேட் ஆனது வந்து சீரியஸாக நம்பவே முடியல. ஏன்னா என் அம்மாலாம் சிவபாலனோட ரசிகங்க வந்துட்டாங்கடா வாடா. ஸோ இட் ஃபீல் ஸோ ப்ரௌட். ஏன்னா இந்த 4 வருஷம் 5 வருஷம் இதுக்காக தான் கஷ்டப்பட்டு, இதுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஓகே நம்மளை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு நமக்கு வந்து எவ்வளோ பெரிய அவார்ட்ஸ் கிடைச்சாலும் அதை விட கிடைக்கிற சந்தோஷம் வந்து இப்போ ஒரு கோவில் போகிறோம் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா வந்து ரீச் அவுட் பண்ணி நீ அந்த கேரக்டர் நல்லா பண்ண அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இன்னமும் நான் லேடி கெட்டப் போட்டேன் அதனால. அந்த லேடி கெட்டப் வந்து இட்ஸ் பீன் லைக் மோர் தென் 1.5 years. இன்னைய வரைக்கும் அவங்க வந்து அதை அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க, நீ அவ்வளோ அழகாக இருந்த லேடி கெட்டப்பில். லைக் அந்த அந்த விஷயம்லாம் ஓகே ஃபைன். நம்ம ஒரு வாரம் அந்த லேடி கெட்டப்பில் இருக்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்படி தான் லேடிஸ்லாம் சாரீ கட்டுறாங்க, அவங்களுக்குலாம் கோவிலே கட்டணும்னு தோணும். ஆனால் அந்த 7 days நான் கஷ்டப்பட்ட விஷயத்துக்கு டில் நவ் ஐம் கெட்டிங் அப்ரிசியேஷன். அண்ட் நம்மளோட வீரா வந்த நேரமா என்னன்னு தெரியல, அந்த ஒரு ரோலுமே உங்களுக்கு வந்து யூனிக்கா செப்பரேட்டா எடுத்து காட்டுச்சு. தேங்க்யூ வீரா. ஆனால் வீராக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கர்ஸ் மாதிரி இதோட நீ எத்தனாவது வீரா? 4வது வீரா. அந்த மாதிரி உனக்கு இது எத்தனாவது? 7வது அந்த மாதிரி இது 4வது வீரா வந்து. பட் ஸோ ஆஸ் ஆல்வேஸ் எல்லா வீராவுமே லக்கி சாம் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ லக்கி சாம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த என்னோட ஃப்ரெண்ட் தர்ஷுவும் வீராவாக தான் வந்தா. அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் கௌரி வந்தா. ஷீ இஸ் ஆல்சோ டிட் அ கிரேட் ஜாப். தாரா பண்ணா, அவ்வளோ நல்லா பண்ணா. ஆனால் என்னவோ தெரியல அந்த வீராக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது. பட் மேடம் இஸ் டூயிங் நவ் கிரேட். ஆக்சுவலாக இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, எனக்கு அபி எனக்கு முன்னாடியே தெரியும். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் பேரன் கிடையாது, நாங்கள் ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருந்தோம். அங்கே நானும் அபியும் தான் பேராக இருந்தோம். ஓ ஆமாம், ஒரு மாடலிங்கில் நான் இருந்தப்போ இவ்வளோ மாடலிங்கில் தான் இருந்தேன். ஸோ இப்போ ஒரு டிவிசி கமர்ஷியலில் வந்து இவன் எனக்கு பேரா பண்ணான். அண்ட் அந்த சீனை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் வந்து பயங்கரமாக அடியெல்லாம் வாங்கியிருக்கீங்க அண்ட் வீராவும் பயங்கரமாக அடிச்செல்லாம் இருக்காங்க. ஐயோ பவி, நான் என்ன சொல்கிறது, இந்த பர்டிகுலர் சீன் பவி, இவங்க கழுத்தில் நான் ஒரு தாலி, ஒரு மஞ்சக்கயிறு ஒன்று கட்டினேன். அந்த கயிறு கட்டினதுக்கு என்னை சுற்றி குடும்பமே அடிக்குது. பைத்தியகார குடும்பமாக இருக்குது. நான் வந்து சரி ஓகே தாலி கட்டிட்டோமே, பொண்டாட்டி ஆயிட்டாலே, வா வீட்டுக்கு போகலான்னு பாசமாக கூப்பிட போனேன். அந்த தொடப்பு மரம் இருக்குல்ல, நம்ம வாசல் பெருக்கிற தொடப்பு மரம், அது அப்படி தேடி ஆக்ட் தானே பண்ண சொன்னாங்க. ஒன்று அப்படியே பூரிக்கிறா, நடிக்க அவ்வளோ நாள் நடிக்கல. அன்னைக்கு காலையில் மேடம்க்கு வந்து ஒரு என்னன்னா, வீரா உங்கள் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணணும் வீரா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணு. இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு உன்னை அடிக்கிறது தான் நான் செய்கிறேன் ஒன்று அப்படின்னு செம்ம அடி. ஆக்சுவலாக சீனுக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம்,
பேசும்போது எனக்கு ஷெட்யூல் டைரக்டர் எல்லாமே என்ன சொன்னாங்க, நீ வந்து அடிக்கிறம்மா அப்படின்ட்டு. சார் எப்படி சார் உண்மையாலே அடிக்கணுமா எப்படின்ட்டு நான் இவங்கிட்ட கேட்டேன். என்ன அபி அடிக்கணுன்றாங்க? மச்சான் இது நம்மளோட ரோல், இன்னைக்கு நம்மளோட சீன், நீ இறங்கி அடி, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு வார்த்தை தான் நீ அடி மச்சான், நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல நீ அடி, ஏன்னா நீ உன்னோட ரோலை காட்டுனீங்க, நீ அடி அப்படின்ட்டான். சரி எனக்கா சரி அதில் அடித்தா நம்மளுக்கு செமையாக வலிக்கும், எனக்கு அது தெரியும். ஆக்ஷன் சொன்ன உடனே வந்து ஒரு 2 வாட்டி நான் அடித்தேன். எனக்கு வந்து அடிக்கும் போது வந்து கை வலிக்கல, இந்த சைட் ஷோல்டர் எனக்கு வலிக்கல. சும்மா சரி எவ்வளோதான் எனக்கே தெரிஞ்சு நல்லா சொல்லி கேட்குது எனக்கே, ஐயோ ரொம்ப அடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஆக்ஷன் கிட்ட போகிற மாதிரி பண்ணுறேன். ஆனால் அப்போ தான் என் கை வலிக்குது. ஒரிஜினலாக அடித்தா என் கை வலிக்கல, அவனுக்கு வலிக்கக்கூடாதுக்காக அவன் கிட்ட போகாத டைம் தான் எனக்கு வலிக்குது. டைரக்டர் சார் அங்கேருந்து மா படலை தோ அடிக்கிறேன் நல்லா வச்சு வாங்கிட்டேன். பவி அது வச்ச அடிலாம் நான் உங்களுக்கு வீடியோ இவ்வளோ நாள் வந்து யாருமே வந்து இந்த வீரா நடிப்பாளா, இந்த அளவுக்கு இறங்கி நடிப்பாளான்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இவெல்லாம் வந்து செதறிட்டான். ஏய் என்னடி ஆச்சு, ஏதாவது உள்ளே பூந்துடுச்சா, எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு மச்சான், என்ன நினச்சி அடித்த, யாரை நினச்சி அடித்த, எனக்கு அதை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லு. ஏதாவது கோவம்னா சொல்லிட்டு, எங்கேருந்து இவ்வளோ கோவம், எப்படி வந்த இவ்வளோ, என்ன நினச்சி அடிச்சுன்னு தான் கேட்டான். தெரியலடா அப்படி வச்சு தோணுச்சு, ரோலிங் ஆக்ஷன் எனக்கு தோணுச்சு செஞ்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அந்த ஆக்ரோஷமாக இறங்கிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஷார்ட் முடிஞ்சோடனே நான் உனக்கு கேட்குறேன், சாரிடா வலிச்சுதாடா சாரிடா. ஒரே ஷாட், எல்லாமே சிங்கிள் ஷாட் தான். ஏன்னா அடிக்கிறது தானே, என்ன தானே தூக்கி போட்டு மேய்க்கிறாங்க, அதெல்லாம் சிங்கிள் டேக். பல டேக் போவாங்க, பல டேக்கு. என்ன அடிக்கிறதுன்னு வந்துருச்சுன்னா மொத்த குடும்பமும் வந்துருவாங்க எல்லாருமே. செந்தில் இவங்க அன்னைக்கு எல்லாருமே சிங்கிள் டேக் தான் பண்ணுவோம். ஷர்ட் அவுத்து ரூமில் வந்து ரிமூவ் பண்ணுறான், ஃபுல்லாகவும் ரெட்டிஷு, ஸ்கின் பீல் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக நம்ம நகத்தால் இப்போது நம்ம ஒரு லைட்டாக ஒரு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்கின் பீல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த தொடப்பு குச்சி அந்த நீட்டுக்கு என்ன இருக்குமோ ஃபுல் தொடப்பு குச்சி அவன் முதுகில் இருக்குது, ஃபுல் ரெட்டிஷ். ஆக்சுவலாக அம்மா வில்லேஜ் சைடு இது கொஞ்சம் பார்ப்பாங்க, தொடப்பக்கிட்ட வந்து பையன் மேலே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அடிச்சிட்டோன்னே அம்மா செம்ம கோவம் என் மேலே. எல்லாருமே மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணல, ஆனா பண்ணிட்டேன். என்ன கொடுத்தது, எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சேன் இல்லையா. ஆக்சுவலாக நான் வேணும்னு பண்ணல, இது எங்களோட ரோலை நாங்கள் காட்டணும் இல்லையா. ஸோ என்னோட பெஸ்ட்டும் அவனோட பெஸ்ட்டும். ஆனால் நான் அவன்கிட்ட நல்லா காட்டினீங்க. நான் நைட் கால் பண்ணேன், மச்சான் என்னடா வலிக்குதாடா, வா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். ஏய் வெயிடே ஃபோனை நீ வேற, என்ன குளிக்கும் போது தான் லைட்டாக கொஞ்சம் எரிஞ்சுது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னா. வாடா ஒரு டிடி இன்ஜெக்ஷனாவது போட்டுக்கலாம் வான்னு கூப்பிட்டேன். மச்சான் நீ நல்லா பண்ண விடு, ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாதன்ட்டு. ஏன்னா எனக்கு உண்மையிலே ஒரு 2 டேஸாகவே கேட்டுட்டு இருந்தேன், என்னடா அப்படி வலிக்குதாடா, சாரிடா சார், சி இதுக்கா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், வெயிடி ஃபோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தான். ஆக்டிங் வந்துருச்சு, ஸோ அதனால பண்ணணும்ல. சாரிடா. ஐயோ ரொம்ப ரொம்ப மனம் அறந்துட்டீங்க போங்க. இல்ல அவங்க வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து கேக்குறாங்க. இல்ல அவளுக்கு எனக்கு இன்னொன்னு என்னன்னா, அவளோட இது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஓப்பனிங். ஸோ கூட இருக்கிற கோஸ்டாரா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஐ ஃபீல் பெயின்யா, கொஞ்சம் பார்த்து நடிங்க அப்படிலாம் சொன்னால் இட் ஓன்ட் ஒர்க் அவுட். அண்ட் ஆல்சோ நடிக்கணும்னு வந்தாச்சு, நம்ம வந்து கலை கட்ட போகிறோம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ என்ன கலையை கொடுத்தா நமக்கு என்ன கூத்துன்னு வந்துருச்சு, கட்டிட்ட வேண்டியதானே. அதனால் ஐ கேவ் த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் வந்து நீ தாராளமாக எடுத்துக்கோ, எவ்வளோ வேணால் அடிச்சு துவைச்சி உரிச்சிக்கோ. அட் எண்ட் நமக்கு அந்த எபிசோட் பார்க்கும்போது செம்மையா பண்ணாங்க. ஓகே, சோ அதுக்கு அடுத்து செந்தில் சார் அண்ட் உங்க அப்பா கிட்ட அடி வாங்குனீங்க இல்ல? அப்பவே அன்னைக்கே ஆன் தி ஸ்பாட் நான் அடிச்ச ஒரு நாள்லயே 3 பேர் கிட்ட வாங்கியாச்சு. அண்ணா கிட்ட 3 பேர் கிட்ட இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் வந்து இவ கிட்டயும் செந்தில் அண்ணன் கிட்டயும், மறுநாள் வந்து எங்க அப்பா கிட்ட. செந்தில் அண்ணனாவது வெறும் கையில அடிச்சு துவைச்சு அப்படி காய போட்டாரு, இவ தொடப்பமாரத்தால வச்சு அடிச்சு காய போட்டாரு. மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இறங்குறோம். ஸோ சீன் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இப்படி வரீங்க, வீட்டுக்குள்ளே வரீங்க, உங்கள் அப்பா உங்களை வந்து நிற்க சொல்கிறாரு,
நின்றுட்ட உடனே அவர் சுற்றி முற்றி வேட்டியிலேருந்து பெல்ட்டை கழட்டி உங்களை சரமாரியாக தாக்கப்படுகிறாரு. இங்கேயுமா? ஆமாம். ஆனால் நிஜமாலே சொல்கிறேன், ஐயோயோயோயோ இதெல்லாம் கூட 2 நாளில் சரியாயிடுச்சு. பெல்ட்டு செம்ம அடி. அதுவுமே உண்மையா அடிச்சிட்டாங்களா? இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பொதுவாவே சீரியல்ல வந்து இப்போ இவங்க வந்து நியூ, சோ அதனால நீங்க அவங்களுக்கு வந்து நீ என்ன பண்றியோ பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. சோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்டுமே உண்மையிலேயே அடிப்பாங்க? இல்ல ஆக்சுவலி என்னன்னா டம்மி வந்து அன்னைக்கு கிடைக்கல. ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரியல் பெல்ட்லேயே போயிருங்க. ஸோ வந்து லைக் சார் வந்து எனக்கு அப்பாவா பண்றாங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணாரு, மேலே படாமல் அடிக்கிற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணாரு. பட் ஸ்டில் அந்த எமோஷனை எமோட் பண்ணும்போது நம்மளை அறியாமல் வந்து வந்துடும்ல, அப்படி அறியாமல் வரும்போது எல்லா அடியும் மேலே தான் அப்படியே விழுந்து. லைக் நான் ஒரு பிடிஎஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஷார்ட்லலாம் அப்படி வந்து இப்படி விழும், இங்கே விழுந்து அப்படி போவோம். அப்புறம் அவர் வந்து சாரி. இவங்கிட்ட என்ன பிரச்சனைனா லைட்டாக இப்படி தொட்டாலே இவன் ரெட் ஆயிடுறான். பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சுட்டாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா நான் இவனை வந்து கழுத்தை பிடிக்கிற சீன் இருக்கு, லைட்டாக தான் பிடிச்சேன். ஆக்சுவலாக இந்த இடம்லாம் அவனுக்கு ஃபுல் ரெட்டிஷ், இங்கெல்லாம் அப்படியே 4 கை தான். நானே சீனில் இந்த க்ளோஸ்ல வந்துட்டு ஐயோ என்ன ரத்தம் வந்துடுமோ, இவங்க வீட்டில் ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டு போகிறாங்களோ வரைக்குமே எனக்கு பயம் வந்துடுச்சு. எங்கள் ஆளை வச்சு தூக்கிடுவானோன்ட்டு. டெய்லி இன்ஸ்டாவில் மெசேஜஸ் வரும், சிவபாலன் வீரா நீங்கள் வந்து கௌதமாக மேரேஜ் பண்ணாதீங்க, சிவபாலன் அண்ணா தான் மேரேஜ் பண்ணணும், சிவபாலன் அண்ணா தான் மேரேஜ் பண்ணணும்ன்ட்டு. சில பேர் பர்சனலாகவே வந்துட்டு என்ன எல்லாரும் சிவபாலன் கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க, சந்தோஷ் தானே வரும். சந்தோஷ்ங்கிறது இவரோட ஒரிஜினல் பாய் ஃப்ரெண்ட். ஓகே மீம் என்ன சொல்றது, மீம்ஸில் போடுவாங்க சிவபாலன் வீரா கௌதம் வீரா. சில பேர் வந்துட்டு சிவபாலன் வீரா வந்துட்டே இருக்கோம். எங்கன்னா வந்துட்டு ஒரு 2-3 மெசேஜில் வீரா சந்தோஷம் வரும், இல்லை சுஜி சந்தோஷம் வரும். ரியல் பேரே இதுதாங்க. ஓகே சிவபாலனுக்கு நாங்கள் சுஜியை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த முறை மக்களே கேட்டுக்கோங்க, பதிவு பண்ணிட்டாங்க கணவரோட பேரை. ஆமாங்க, ஆள் இருக்குங்க, ஆள் இருக்கு. பாவம் பசங்களா. சிங்கிள் கைஸ் இட்ஸ் அ ஹார்ட் பிரேக் ஃபார் யூ. ஒன்றும் இல்லை, நம்ம வேற பார்த்துக்கலாம். வீரா இல்லைன்னா என்ன, ஏதோ நம்ம பதிவு இருக்காங்க. நம்மளை பத்தி அடிக்கடி நாங்க சொல்லியிருக்கோம், அப்பப்போ நம்மளும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஆக்சுவலி சொல்ல போனா அபி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்டிங்னா ஒரு ஹாபி, பிடிக்கும், நான் வந்து தெரியணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நீங்க அது இந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கும் போது அந்த ஆக்டிங் மேல உங்களுக்கு இருக்கிற லவ் தெரியுது. நீங்க அடிக்கிறதுலயுமே வந்து அதுலயுமே உங்களுக்கு ஆக்டிங்ல ரொம்ப அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குன்ட்டு தெரியுது. நாங்களுமே ஆன் ஸ்கிரீன்ல உங்களோட பேரிங் பாக்குறப்பலாம் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ்ல எப்படி மாறப்போகுது அண்ட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பிகாஸ் நியூ டு டெலிவிஷன் அப்படிங்கிறதுனால ரொமான்ஸ் அது எல்லாமே இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இருக்குல்ல? கண்டிப்பா. யா, ஸோ அந்த சீன்ஸ் அது மாதிரிலாம் வருமா, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இதுக்கப்புறம் வரப்போகிற சீன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து இது எப்படின்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இப்போ இவளுக்கு பிடிக்காம நான் தாலி கட்டிட்டேன். ஸோ இவளுக்கு இவளோட மைண்ட் செட்டுக்கு எப்படின்னா சிவபாலன் வந்து நம்மளை பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு வேண்டா வெறுப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து என்னை பால் ஊட்டி சீரூட்டி வளர்த்த மாதிரி எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் உன்னை அசிங்கமாக திட்டினாலும் சரி, உன்னை தொடப்பாரால் அடித்தாலும் சரி, உன்னை துவைச்சி காயப்பட்டாலும் சரி, நீ மறுநாளே அவள் ஸ்டேஷன் கிட்ட போய், ஏன்னா மேடம் ஸ்டேஷன்ல இருந்து வேலை செய்கிறாங்க, மானங்கண்டு போய் அங்கே போய் நிற்பேன். அதை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு டவுட் சுச்சி மேம், கேட்குறாங்கல்ல சொல்லு, ஹைட்டா வெயிட்டா அதாவது நீங்கன்னு இல்ல செட்ல எல்லாருமே வந்து என்ன வந்து லைலா போலீஸ் தான் சொல்லுவாங்க. லைலா போலீஸ் கூட இல்ல, ஃபேன்சி ட்ரெஸ் போடுறாங்க தெரியுமா? அஜ்ஜோ என்ன பேரு, நீங்க லைலா மேமோட பாதியா இருக்கீங்க, கியூட் போலீஸ்ன்னுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த வாக்கிங்க்கே வந்து யோசிப்பேன், நம்ம எப்படி இருக்கோம், ஏதாவது வெக்கப்பட்டுட்டு இருந்தேன், நடக்கவே தெரியாது, ஏதாவது அன்ஈஸியா இருக்கா, ஒரு மாதிரி கேவலமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, ஏன் ட்ரெஸ் டக் பிடிக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பழகிடுச்சு. இப்போ வரைக்குமே என்னை ஒரு போலீஸாக யாருமே உணர மாட்டாங்க. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சுற்றிட்டு இருக்கு, இல்லை லைலா போலீஸாக தான் சுற்றிட்டு இருக்குன்னுவாங்க.
அந்த கம்பீரம் வரணும்ல பவி. நம்ம பாட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 2 பானி பிளேட் கொடுங்க அப்படின்னா எனக்கு புரியல. சரி முறைங்க அப்படியே அவரை அப்படியே பார்த்து என்னை பார்த்து முறை அதெல்லாம் தாங்க அந்த சீன்ல கொண்டு வந்திருக்கேன். சரி இப்போ இங்க ஸ்பாட்ல கொண்டு வாங்க. பாட்டில் எடுத்து அடிக்க சொல்லுங்க உடனே வந்துடும். அதெல்லாம் இன்ஸ்டன்ட் நாங்க பே பண்ணிக்கிறோம் பரவாயில்லை. வேணாங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு 4 days பேக் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அங்கே வந்து ஒரு ஆன்ட்டி க்ளீன் பண்ண வந்தவங்க ரொம்ப நேரம் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, அம்மா கூட தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். வந்துட்டு அம்மா நீங்கள் அண்ணா சீரியல் நடிக்கிறீங்க தானே அப்படின்ட்டு நான் உடனே அம்மாவை பார்த்தேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இது ஒரு பெருமை தானே, நம்ம பொண்ணு மூஞ்சி வந்து எல்லாருக்கும் தெரியுதாங்க. அவங்க வந்து க்ளீன் பண்ணும்போது சிவபாலனை தானே கல்யாணம் கட்டிக்கிறேன், சிவபாலன் தானே தாலி கட்டுறேன் அப்படின்ட்டு. ஆமாம் ஆண்டி ஆமாம் ஆண்டி, நல்ல பையமா, அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா ஊரில் இருக்க ஆன்ட்டியெல்லாம் சுற்றி வலிச்சு போகிறேன். ஆன்டி ஹீரோவா? நான் வந்து எல்லா அம்மா மார்களையும் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், குழந்தை மார்க்களை சம்பாரிச்சு வச்சிருக்கேன். சூப்பர். ஸோ இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம். பட் இந்த ரொமான்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும்போது அது அந்த மாதிரி சீன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு, லைட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க, தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க. தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அப்பயே அங்கே மூடிட்டாங்க. ஏன்னா நான் வந்து இந்தா சிவபாலா உனக்கு சீனி அதிகமாக போட்டு காஃபி கொண்டு வந்திருக்கேன்னா சரி சொல்லுவான். ஏன்னா அவனோட கேரக்டர்லேயே அது பண்ணுவான். அதெல்லாம் அந்த ரொமான்டிக் கொண்டு வந்தாங்க, குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே ஒரு இப்போ அதனால தான் ஆடியன்ஸ் வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க. என்னடா இது, அந்த பையனுக்கு வந்து முதல்ல ஒரு லவ் கொடுத்தீங்க, அனுப்பிச்சு விட்டீங்க, இப்போ ரெண்டாவது ஏதோ கண்ணில் காட்டிங்க, திரும்பியும் அனுப்பிச்சு விட்டீங்க, அந்த பிள்ளை வேற யாரையோ லவ் பண்ணுதுன்ட்டீங்க. பாவண்டா அந்த பையன், அவனுக்கு ஏதாவது கொடுங்கடா. எங்க அம்மா எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இந்த கல்யாணம் ஆன மேட்டரை வந்து நான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா இங்க பாத்தியா ஃபைனலா கல்யாணம் ஆயிடுச்சு, வெக்கமா இல்ல, நிஜத்துலயும் ஒழுங்கா தாலி கட்டுறதுக்கு வழி இல்லை, இதுலயும் வழி இல்லை. மம்மி நீ ஒரு மம்மி புரியுதா, உன் பையனை இப்படி அசிங்கப்படுத்துற, ஃபேக்ட சொல்றேன்ப்பா, அம்மா தானே எல்லாமே சொல்லுவாங்க, அதனால தொடச்சு விட்டு போய். ஆனா தொடச்சு விடுறது எப்படின்னா, இப்போ 4-5 ஃபேன்ஸ் வந்து இப்படி கேக்குறாங்கன்னா, என்ன பண்றது, நிஜத்துலயும் பண்ண மாட்டேன்றான், இங்கேயும் இப்படிதான். வந்து நம்மளை பத்தி பெருமையா பேசணும், ஆனா நம்ம அம்மாங்க முன்னாடி மட்டும் பெருமையா யார் பேசினாலுமே சரி நம்மளை மட்டும் பண்ணிடுறாங்க. அது எங்கிருந்தா மாம்ஸ் கிளம்பி வராங்கன்னே தெரியல. அது அவங்களோட ஒரு ஆதங்கம். அதை நீங்க சீக்கிரமா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவங்க ஏன் கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் சோறு இங்க தான் வரப்போகுது பவி. ஓ அப்படியா? எப்போ மேம்? தெரியல, நானும் அதை தான் கேட்டுட்டு இருக்கேன் எப்போன்ட்டு. ஓ இது மூலமா நீங்க கேக்குறீங்க. வாவ், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். வாவ் வாவ். இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எடிட்டர் இதை மட்டும் தனியா போடுவாரு, தனியா ப்ரோமோல போட்டுறாங்க. சரி நீங்க சொல்லுங்க ஆபி, ஸ்டார்டிங்ல வந்தப்ப எப்படி இருந்தாங்க நம்ம சுஜி, அண்ட் இப்போ போக போக எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸ்டார்டிங்லலாம் எப்படின்னா, நான் பண்ணது ஓகேவா, எல்லார்ட்டையும் லைட் அசிஸ்டன்ட் அண்ணாட்ட இருந்து ப்ரொடக்ஷன் டீ கொடுப்பாரு அண்ணா, ஆனா நான் பண்ணது ஓகே. அம்மா நான் பார்க்கவே இல்லை, இருந்தாலும் பார்த்துட்டு போங்கண்ணா, அந்த லெவலு. இப்போலாம் ஷார்ட் சார் ஒரு நிமிஷம் டச் பண்ணுங்க, ஆப்பிள் ஜூஸ் எங்க, கேரவன், அந்த லெவலு. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்டா வச்சு செஞ்சுருவாங்க. இப்போ மேடம் தான் அங்க வந்து சொர்ணாக்காவே நீங்க சொன்னீங்களே புடவை தூக்கி கட்டிட்டு அதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு, கொலாடி சண்டை தான் அங்கெல்லாம். சரி நாங்க தான் அப்படி. எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ரூம் வந்து கேர்ள்ஸுக்கு தனியா இருக்கும், பாய்ஸ் தனியா இருக்கும். சரிங்களா? அபினாஷ் மோஸ்ட்லி எங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நம்ம காலையில போவோம், குட் மார்னிங் சொல்லுவோம். எனக்கு நல்ல ஒரு ஹேபிட் இருக்கு, இவங்கெல்லாம் வந்து மூஞ்சி கூட காட்ட மாட்டாங்க. எனக்குன்னா என்னன்னா, மார்னிங் செட்டுக்குள்ள வந்த உடனே செட் அசிஸ்டன்ட் அண்ணாலேருந்து ப்ரொடக்ஷன் அண்ணாலேருந்து எல்லாருக்குமே அவங்களோட ரூம்க்கே போயிட்டு குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு, என்ன பண்றீங்க அப்படி உள்ள போவோம். கொரட்ட சவுண்ட் கேட்டா காண்டாவமா ஆகாதா, என்ன நாங்க ஒருத்தர் குட் மார்னிங் சொல்ல வந்திருக்கேன், நீங்க அதுக்குள்ள குட் நைட் போயிருக்கீங்கன்னு எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன். ரொம்ப ஒரு சுட்டியான ஒரு எங்கேயுமே அபியோட பிரசன்ஸ், செல்லப்பிள்ளை செட்டுக்கு. ஓகே செட்டுக்கே இவர் செல்லப்பிள்ளை. நமக்கு எப்போதுமே கலகலன்னு இருக்கணும் பவி. அவர் பர்த்டே ஃபங்க்ஷன்லயே பாத்துருக்கலாமே நீங்க. சூப்பர். சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? டாம் அண்ட் ஜெரி, எஸ். அதுக்கப்புறம் ரொமான்ஸ், ரொமான்ஸ் வந்து ஆப்வியஸா இருக்கு. என்ன வந்து வைஜெயந்தி மேம் வந்துட்டு அவங்க இன்னும் என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னமும் அவங்க பையன் வந்து நல்லவன்ட்டு. ஸோ நான் இன்னமும் நான் இவன் மேலே கோவம் தான் ஆயிட்டு இருப்பேன் தவிர்த்து இவன் மேலே ஒரு சமாதானமே போக மாட்டேன். நீ தான் தப்பு பண்ணிக்க, நீ எதுக்கு தாலி கட்டின, அண்ணன் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு தாலி கட்டின, அந்த கோவத்தோடயே தான் நான் இருப்பேன். பட் ஆனால் ரொமான்ஸ் வைஸ் இருக்கு. இவன் ரொமான்டிக் கொண்டு வரான்.
ரொமான்ஸ்க்கு ஆக்சுவலா எவ்வளவு என்னன்னா நாள் நம்ம சிவபாலன் வந்து இன்னசென்ட்டாவே இல்லைங்க. ரொமான்டிக் ஹீரோவா எப்போ வர்றது? இல்லங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தருணம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அவங்க ஒரு சீன் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நெக்ஸ்ட் டேவே அடி வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வருவாங்க. வந்து என்ன கேட்பான் தெரியுமா, என்ன ஸ்டேஷனுக்கு நான் அப்பதான் உள்ள ஃபர்ஸ்ட் டே போயிருப்பேன். வந்திருக்காங்கன்ட்டு சொல்லுவாங்க. நான் வெளியே போனால் நான் கோவத்தோட போவேன். என்னடா எதுக்குடா இங்கே வந்திருக்க? இல்லை நான் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். என்ன உனக்கு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்? இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டு? என் பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா நேற்று தான்டா உன்னை அடித்தேன், திரும்பியும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நின்றுட்டு இருப்பான். சரி, ரொமான்டிக் அப்படியே பார்க்கறது. இதான் ரொமான்ஸா? ஏன்டா எனக்கு ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சு அந்த ரொமான்ஸ் எடுத்துக்கோ. நான் அப்படி உட்காந்துருக்கிறேன். என்னடி ரொமான்ஸ் பண்ண சொன்னேன்? என்ன கலாய்க்கிறேன்? என்ன பார்த்தா சின்சான் மாதிரி தெரியுதா? எனக்கு ரொமான்டிக் ஏங்க நாளைக்கு டைரக்டர் கேட்பாரு, அவர்கிட்ட வராதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, வச்சு செஞ்சுருவாங்க. அதுக்காக தான் நான் ஒரு ரிஹர்சல் கொடுக்குறேன் உங்களுக்கு. ரிஹர்சல். இப்போ பவி தான் டைரக்டர். எஸ், எங்க மேடம்க்கு வந்து ஸ்டார்ட் ரோலிங் ஆக்ஷன் சொன்னா தான் பண்ணுவாங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட் ரோலிங் ஆக்ஷன். உனக்குலாம் சுட்டு போட்டு நானும் பொறுமை நல்லதா இருக்கு. என்ன குறைச்சல்? சரி, நீங்க எடிட்டிங்ல நான் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க வீரா தான், நீங்க முறைங்க என்ன வேணா பண்ணுங்க. அவருக்கு ரொமான்டிக். ஓகே வீரா. ஏய் நான் சாரிங்க. சுச்சி எட்டி பாக்குது. சுச்சி எட்டி பாக்குது. சுச்சி எட்டி பாக்குது. வீரா, என் கூட வா வீரா. என் பொண்டாட்டியா வா வீரா. உனக்கு எத்தனை வாட்டி தான் நான் சொல்றது? ஐயோ வீரா, நீ என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் பரவாயில்ல வீரா. வா வீரா. கையை விடு. வா வீரா. நான் கையை விடுன்னு சொன்னேன் சிவபாலா. வீரா, இது என்ன தெரியுமா? என்னது? இது சாதா மோதிரம் இல்ல வீரா, வைர மோதிரம். நீ தான் அந்த வைரம். வந்துரு வீரா. இது வைரமா? எல்லாம் கவர் இல்ல, அது एक्चुअली அவங்க எதிர்பார்க்கல நினைக்கிறேன். இல்ல ஆல்ரெடி இருந்ததா இது? இந்த டயலாக் கேட்ட நீ சிரிப்பு வந்துச்சு. இந்த வைரம் மோதிரம் வீரா, இந்த வைரம் உனக்கு போய் நான் இதெல்லாம் ரெடி பண்ணேன் பாத்தியா? என்ன சொல்லணும், இதை வேற யாருக்கிட்டயா சொல்லியிருந்தா கூட என்னமா பேசுறான், ரசனையா பேசுறான்னு இருப்பாங்க. ஸோ வந்து நான் உங்களை தனியா அண்ணா சீரியலுக்காக மீட் பண்ணிட்டேன், உங்களை தனியா அண்ணா சீரியலுக்காக மீட் பண்ணிட்டேன். 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து கப்பலா அண்ணா சீரியலுக்காக மீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன அப்டேட், என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்திருக்கு உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஜீலே வந்து திருமாங்கல்யம்னு ஒரு சீரியல் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி. ஆனால் சுச்சியோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பாக்கியம். எத்தனை ரோல்ஸ் வந்தாலும் சிவபாலனே ஒரு ட்விஸ்டா மாற்றி விட்டாங்க தருணம். யா, சுச்சி வந்த நேரம் தான் எல்லாமே வந்திருக்கு. தேங்க்யூ சுச்சி, ரொம்ப ரொம்ப பாக்கியம். கங்க்ராட்ஸ் அபி. அண்ட் சுச்சி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி விஜய் டிவிக்கு போயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம், பார்க்கலாம். ஸோ அப்போ சீக்கிரமா வந்து நம்மளோட விஜய் டிவிலையுமே உங்களோட அப்பியரன்ஸ் நாங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பா அங்கேயும் வந்து இன்டர்வியூ பண்றோம். 2 ரிமோட் வச்சுக்கலாம். டியூன் பண்ணனா விஜய்ல சுச்சி, ஜீலையும் சுச்சி, பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகே, எஸ். அண்ட் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அழகா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் கொடுத்துட்டே இருக்கீங்க. எதுவும் ரொமான்டிக் அப்படி இப்படின்னு தாண்டி அண்ட் உங்களோட ரியல் லைஃப்லயுமே நிறைய நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும். எஸ், தேங்க் யூ. கலாட்டா சார்பா நாங்க அதை வாழ்த்துறோம். பர்சனலி ஃப்ரம் மை ஹார்ட் ஆல்சோ தேங்க் யூ so much. தேங்க் யூ so much பவி. அண்ட் என்னோட growthல பவிக்கும் ஒரு பெரிய பேக் போன் இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்க தான் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அதோட ஜேர்னி தான் இன்னைக்கு இங்க வந்து இருக்கோம். ஸோ இன்னும் நான் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, பவி தான் gonna be the ஃபாரெவர் ஆங்கர். பட் ஆனா ஆங்கர் அப்படிங்கறத தாண்டியும் உங்ககிட்டயும் நிறைய டேலண்ட் இருக்கு. ஐ ஆல்சோ வாண்ட் டு see you in a very bigger position. All the best. Yeah, thank you. மக்களே, தொடர்ந்து அண்ணா சீரியல் பாருங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. லவ் யூ. அண்ட் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த சிவபாலனுக்கும் இந்த வீராக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் கலாட்டா மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கலாட்டா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். Thank you. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. Presta Premium Women's Wear. Let your body love it. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.